இந்த நாளிலும் நம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டியது குறித்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். போதும். இந்த வார்த்தை பலமுறை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசுவானவர் ஜெபத்தினுடைய ஒரு மேன்மையை குறித்து பேசுகிறார். ஜெபத்தில் பல தன்மைகள் இருக்கிறது. குறிப்பாக ஒரு மனிதனுக்கு பலகீனங்கள் வரும்போதும் அல்லது குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வரும்போதும் ஜெபத்துக்கு தடை வருவது இயல்பு. வெளியரங்கமான பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த நிலை இருக்கும். தனிப்பட்ட முறையில் நம்முடைய மனம் தேவனை விட்டு விலகி போகும்போது, நம்முடைய மனம் தேவனுடைய அன்பை விட்டு விலகி போகும்போது, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலக ஆரம்பித்து விடும். ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள ஆனால் பாருங்க, அன்பில்லாதவன் தேவனை அறிய முடியாதுன்னு சொல்கிறார். அன்பு இருக்கிறவர்களால் மட்டும்தான் நேசிக்க முடியும். ஒரு தகப்பன் தாய் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், மிகுந்த நேசத்தோடு வளர்கிறார்கள். அந்த தாய் பிள்ளைகளை நேசிக்கிறான், தகப்பன் பிள்ளைகள் நேசிக்கிறான், அந்த பிள்ளைகள் பெற்றோர் நேசிக்கிறது. ஆனால் வளர்ந்து கொண்டே வரும்போது அந்த இருதயத்துக்குள்ள இந்த தகப்பன் தாய் பார்க்கிலும் வேறொரு எண்ணத்துக்கு இடத்தை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்ய ஆரம்பித்து விடுவார்கள்? தகப்பனையும் தாயை விட்டு விலகி இருக்க ஆரம்பிப்பார்கள். நம்மை நேசிக்கிற விட்டு விலக ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களை விட்டு எப்பொழுது தள்ளி இருக்க, தனிமையாக இருக்க விரும்பார்கள். அந்த இதுதான் இயேசுவானவர் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஏன் நீ ஜெபிக்க முடியாம போகுது, எதற்காக ஜெபம் வாழ்க்கை உன்னை விட்டு விலகுது, அதனால நீ சோர்ந்து போகாத, எந்த சூழ்நிலைகளும் நீ ஜெபத்தை விட்டுறாத அப்படிங்கிற ஒரு பாரத்தை மனுஷனுக்குள்ள வைக்கிறாரு. ஜெபம் என்கிறது அவ்வளவு விசேஷமானது. அந்த ஜெபத்தை நீ செய்யக்கூடாது என்பதில் சத்துரு அவ்வளவு கவனமாக இருப்பான் என்பதை நமக்கு ஒரு எச்சரிப்பாக சொல்லுகிறார். ஒரு எச்சரிப்பான ஒரு செய்தியை தான் அங்கே காட்டுறாரு. சோர்ந்து போகாம, சோர்வுனா என்ன, என்னங்க நடந்துச்சுது, நான் எதிர்பார்த்து கிடைக்கல, நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, எப்படி இருக்குது, இதை விட இப்படி இருக்குதே, இன்னொரு இடத்துல கிடைக்குதே, இப்படி என்று இந்த பிரபஞ்சத்தில் 2 விதம் இருக்கிறது. ஒன்று, தேவன் அவர் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதன் அவரோடு உறவாட வேண்டும் நினைக்கிறான். இன்னும் வல்லமை, சக்தியுள்ள வல்லமை ஒன்று இருக்கிறது. தேவனை விட்டு எப்படி ஜனங்களை பிரித்து எடுத்து அவன் விரும்புகிறதை செய்ய வைக்கலாம் என்கிறதில் அவன் கவனமாக இருக்கிறான். அவன் கவனமாக இருப்பதற்கு 2 விஷயத்தை ஒன்று செய்கிறான். ஒன்று, சோதனைகளை அதிகமாக கொடுப்பது. இன்னொன்று, அதிகமான ஐஸ்வர்யங்களை அல்லது மகிழ்ச்சியை கொடுப்பது. அதனால தான் தாவீது ஒரு இடத்துல சொல்கிறார், நான் ரொம்ப ஐஸ்வர்யமானாகி நான் உண்மை நினைச்சிடக்கூடாது, ரொம்ப கஷ்டமும் பார்த்துட்டு உண்மை நினைச்சிடக்கூடாது, நான் மறுதளிச்சிடவும் கூடாது. அதனால எனக்கு இந்த 2மே வேண்டாப்பா, இந்த 2மே எனக்கு வேண்டாம், எது மட்டும் எனக்கு போதும். அதனால தான் சொல்கிறார், 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தின் அந்த பாதப்படியில் இருப்பது அவ்வளவு நல்லதுன்னு சொல்கிறார். எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்தாலும் நான் என்ன செய்திருவேன்? உம்மை மறுதளிச்சிருவேன். ரொம்ப ஐஸ்வர்யம் வந்தாலும் என்ன செய்திருவேன்? நம்ம விட்டு விலை போயிடுவேன், தூர போயிடுவேன், உம்மை மறந்துடுவேன். ஏன்னா ஐஸ்வர்யம் ஒரு மயக்கத்தை உண்டாக்கும். ஐஸ்வர்யம்னா ஒரு பணம் மட்டும் இல்லை, ஏதாவது தேவையற்ற அன்பு, தேவையில்லாத செயல்கள், சிலருக்கு ஒரு போஜனம் ஒரு மாதிரி இருக்கும், சிலருக்கு வீண் கதை பேசுறது, சிலருக்கு பரியாச கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறது, அது ரொம்ப பிடிக்கும். ஜெபத்தில் உட்காராதுன்னா கஷ்டமாக இருக்கும். ஜெபம் பண்ணுன்னு சொன்னால், என்னம்மா எப்போ பாரு ஜெபம் ஜெபம்,
ஜோமனி என்னத்தை கண்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு பாட்டு பாடுறதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு பைபிள் படினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேதத்தை படிக்க சொன்னாலே அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் உட்காந்து நீங்கள் ஒரு வீண் கதை பேசி பாருங்களேன், பிரயோஜனமற்ற ஒரு கதையை பேசி பாருங்க, மணிக்கணக்கில் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அது கடைசி முடிவில் பார்த்தா அதனால் உனக்கு ஒரு பைசா லாபம் இருக்காது, அதனால் ஒரு பிரயோஜனமே இருக்காது. பிரயோஜனமே இல்லாததற்கு அவ்வளோ முக்கியத்தை கொடுத்து நாம் பேசுவோம், அவ்வளோ முக்கியத்தை கொடுத்து செயல்படுவோம். இதெல்லாம் நம்ம கவனத்தில் இருக்கிறோம். அதனால் சோர்ந்து போகாமல் ஜெபம் அவ்வளோ முக்கியம்னு சொல்கிறாரு. ஜெபங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, அவ்வளோ முக்கியமான விஷயம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நம்மை குறித்து தேவனுடைய மனதில் இருக்கிற என்ன திட்டம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை பின்பு வாசிக்கலாம். தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். போதும். இங்க பிதாவாகிய தேவன் மனுஷருக்கு கொடுத்திருக்க ஒரு அதிகாரம், அல்லது மனுஷனும் தேவனும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். இந்த ஜெபங்கிறதே இணைந்து செய்கிறது தான். நம்முடைய விருப்பத்தை கர்த்தர் சொல்றது, நம்முடைய எண்ணத்தை கர்த்தர் சொல்றது, அல்லது நம்ம போராட்டத்தை கர்த்தர் சொல்றது. எப்படி சொல்றது? ஆண்டவரே, நீர் என்னை குறித்து என்ன வச்சிருக்கிறீரு, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வைத்திருக்கு. அந்த இடத்துல எப்படி சொல்றாரு பாருங்க, 26ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிப்போமா? பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்களில் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவனும் பூமியில் உள்ள ஆழக்கடவர்கள், சகலத்தையும் ஆழக்கடவர்கள். இப்போ தேவனுடைய மனதில் ஒரு மனுஷனே, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, உன்னை எதற்காக சிருஷ்டித்திருக்கிறேன், உனக்கு இருக்கிற வல்லமை என்ன, உனக்கு இருக்கிற பொறுப்பு என்ன என்பதை இங்கே எடுத்து காட்டுறாரு. இப்போ நேர் எதிர்மாறா நடக்குது நமக்கு எல்லா பிரச்சனையும். இப்போ இந்த பிரச்சனை நேர் எதிர்மாறா நடக்கும்போது நான் தேவனிடத்துல ஜெபத்தில் எப்படி சொல்லி கேட்கறது, எப்படி அவரிடத்துல பேசுறது? ஆண்டவர், நீ சொல்லியிருக்கிறீரு ஆழக்கடவர்கள் என்று சொன்னீங்கப்பா, ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன ஆண்டுகிட்டு இருக்குது, போராட்டம் என்ன ஆண்டுகிட்டு இருக்குது, வேதனைகள் என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறது, துயரங்கள் என்னை ஆண்டு கொண்டு இருக்கிறதே. அப்படியானால் இந்த திட்டத்தின்படி எனக்கு ஏன் இந்த பாடுகள், இந்த உபத்திரம் வருவதற்கு காரணம் என்ன? தேவனோடு மனுஷன் பேசுவது. ஜெபங்கிறது கர்த்தரோடு பேசுறது. சில நம்ம கர்த்தரிடத்துல நம்ம பேசுவோம், ஆனா அவர் பேசுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அவர் நம்மோட பேசுறதை கவனிக்க மாட்டோம், அதற்கு காத்திருக்க மாட்டோம். நமக்கு வாயில வந்ததையும் மனதில் வந்தது சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு கடந்து போயிட்டே இருப்போம். ஜெபங்கிறது ஆளுமை செய்கிற இடம், ஆளுமை செய்கிறது. தேவனோடு சேர்ந்து, ஆண்டவரே, என்னை இந்த தரித்திரம் ஆளுவதற்கு என்ன காரணம், எனக்கு இந்த மரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு இருப்பதற்கு என்ன காரணம், என்னை நீ மரியாதைக்குரியவனாக தானே உருவாக்கினீர், மரியாதைக்குரிய மனுஷனாக தானே உண்டாக்கினீர், ஆனால் அந்த மரியாதை நான் இழந்து போயிருக்கிறதுக்கு என்ன காரணம், அந்த வேதனை எப்படி எனக்குள்ள வந்துச்சுது, இந்த வேதனையில் இருந்து விடுதலை எனக்கு அவசியம், அதனால் நீர் எனக்கு அதற்கு பலன் தாரும். நான் இப்ப ஜெபத்தில் கேட்கிறேன், இதை மாற்றணும், இந்த சூழ்நிலையை மாற்றணும். இதுக்கு தான் நான் போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களோட பேச நீர் என்ன பேசணும், நான் என்ன செய்து சொல்லும், எனக்கு நான் என்ன பண்ண எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. இந்த உபத்திரவம் என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொன்றாக நம்ம ஆண்டவரை கேட்கிறது. இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மனுக்குலத்தின் மேல் எப்படி இந்த உபத்திரம் உள்ள வந்துச்சது, இந்த பாடுகள் எப்படி உள்ள வந்தது நமக்கு தெரியும். ஒரே ஒரு மீறுதல், தேவன் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் இதை ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாத்தையும் அனுபவிங்கள், ஒன்றை மாத்திரம் செய்யக்கூடாது. தேவன் செய்யக்கூடாது என்கிற காரியத்தை செய்யும் போது மனுஷருக்குள்ள உபத்திரம் வருகிறது, பாடுகள் வருகிறது. நாம் பாடுபடுகிறவன், நான் ஏன் பாடுபடுகிறேன் என்று கேட்காதீங்க, இந்த பாடு எப்படி வந்தது என்று ஆராய்ந்து பாருங்கள். அப்போ இந்த பாடு எனக்குள்ள வருவதற்கு என்ன காரணம் என்பதை நீ உனக்கு வழிகாட்டுறது தேவன் மாத்திரம்தான்.
அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும், அந்த வழி காட்ட முடியும். உன் பாடு ஒரு மனிதனிடத்தில் சொல்லப்படும் போது அந்த மனிதர்கள் மனிதனுடைய அறிவுப்படி ஆலோசனை கொடுப்பார்கள். மனிதனுடைய ஆலோசனையே உனக்கு சரியாக இருக்காது. மனிதன் அவனுடைய மனதிலும் அல்லது அவனுக்கு இருக்கிற சில ஆலோசனைகளையும் அவன் ஏதோ பார்த்ததையும் கேட்டதையும் படித்ததையும் அவன் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்கிறது இல்லை. உன்னை உண்டாக்கின தேவன், உருவாக்கினவர், நம்ம ஒவ்வொருவரை உருவாக்கின பூமியில வைத்து நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்கள், நமக்கு கொடுத்திருக்கிற ஆளுமைகள், அது ஏன் இழந்து போயிட்டேன்? எனக்கு கொடுத்திருக்கிற அந்த மேன்மையை நான் இழந்து இன்னைக்கு இந்த பாடுகளை சுமந்திருப்பது. அதனால பாடுகளை நம்ம அனுமதிக்க கூடாது. அதை ஏற்றுக்கொண்டு நான் இப்படியே சுமந்துகிட்டு இருப்பேன், அப்படி அல்ல. இப்போ ஒரு வசனம் சொல்லுகிறது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. நம்ம சிலுவை என்று சொன்னாலே எதை நினைக்கிறோம்? பாடுன்னு நினைக்கிறோம். சிலுவை பாடல்ல பாடுகளை சுமந்த இடம், சுமந்த இடம். அந்த சிலுவையில என் பாடுகளை அவர் சுமந்திருக்கிறார். இப்ப நான் ஏன் சிலுவையை நினைக்கிறேன் என்று சொன்னால், இந்த பாடுகள் திரும்ப எனக்குள்ள வரக்கூடாது, திரும்ப எனக்குள்ள. அதனால இயேசு ஒரு ஓமையை குறித்து சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி இருக்குது, அவனை துரத்தி விடுகிறாரு. துரத்தி விட்ட உடனே அந்த ஆவி அவனை விட்டு விலகி வனாந்தரமான எல்லா இடத்தை சுற்றி திரிகிறது. சுற்றி திரிந்து அதற்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கல. அப்போ வந்து பொல்லாத ஆவிகளுக்கு ஒரு இளைப்பாறுதல் இடம் தேவை. இப்ப பறவை பறக்குது, களைப்பு வந்தோன்னு என்ன செய்யும்? எங்கேயாவது பேர் அமர்ந்திருந்து இளைப்பாறுதல் கிடைக்கும், தண்ணீர் கிடைக்குதான்னு பார்க்கும், அதை பகிர்ந்து அது இளைப்பாறும். இதே மாதிரி பொல்லாத ஆவிகளுக்கும் என்ன உண்டாகும்? இளைப்பாறுதலுக்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது, தேவைப்படுகிறது. அதனால அந்த ஆவிகள் சுற்றி திரிந்துக்கிட்டே இருக்கும். போய் பார்த்தா, இப்போ இந்த இடத்த கூட ஒரு ஆவி சுத்தின்னு வச்சுக்கிடுங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். இம்மானுவேல் ஆரம்பிக்கும், ஆனந்தில் ஆரம்பிக்கும், சிஸ்டர் ஆரம்பிக்கும், இப்படியே பார்க்கும். எந்த இடத்துலையுமே என்ன இல்லை, ஒரு வழியே இல்லை அப்படின்னா அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிட்டு அது எங்க திரும்ப போகுமா? எங்கே துரத்தப்பட்டுச்சதோ அந்த இடத்துக்கே திரும்ப போகலான்னு யோசிக்குமா. அந்த எண்ணமே அதுக்கப்புறம் தான் கொண்டாகிறது. ஏன்னா ஒருத்தர் துரத்தியாச்சுது, துரத்தப்பட்ட பிறகு அங்கே இருக்க முடியாது. இப்போ அடுத்து இன்னொரு இடத்தை தேடுது. அதற்கு தேவை ஏதாவது ஒரு இளைப்பாறுதல் தேவை, இளைப்பாறு தேவை. அதனால் அப்படியே சுற்றி கொண்டே திரியும் வந்து. அதனால்தான் இதை குறித்து வேதம் எப்படி சொல்கிறது? பொல்லாத பிசாசு குறித்து, கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்குள்ள பிள்ளைகள்லாம் பலவிதமான தீய கிரியில் போய் விழுவதற்கு காரணம் என்ன? இந்த ஆவி அப்படியே சுற்றி திரிகிறது, இந்த ஆவிகள் தேடிக்கிட்டே இருக்குது. அதற்கு தேவை எப்படிப்பட்ட கீழ்ப்படியாத பிள்ளைகள் யார்? அதை தான் தேடும். வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் யார்? வசனத்தை குறித்து பயம் இல்லாதவர்கள் யார்? அவர்களை பார்க்கும். பார்த்து உடனே பார்க்கிறது இருதயம் நல்ல ஓப்பனா இருக்குது, நமக்கு ஏற்ற வீடா இருக்குது. இந்த வீடு என்ன இருக்குது? இந்த குடிக்கிறவனை பார்த்தீங்கன்னா அவன் எந்த இடத்தை தேடுவான்? கஞ்சா அடிக்கிறவன் எந்த இடத்தை தேடுவான்? நல்ல வீட்டையை தேடுவான். எங்க மனுஷருடைய நடமாட்டம் இல்லாத பாழாக்கப்பட்ட இடம் கிடக்குதோ அந்த பாழான வீட்டை தான் தேடுவான். அங்க போய் உட்கார்ந்துட்டு தான், ஏன்னா ஏற்கனவே அது பாழான வீடு. நம்ம சில சொல்றேன், எனக்கு கஷ்டத்து மேல கஷ்டம் வருது, ஏன் எனக்கு பாடு மேல பாடு வருது இல்லை, இதான் நீ ஏற்கனவே பாழாக்கப்பட்டிருக்கிறான். என்ன அடுத்து அதை குறித்து வேற சொல்லுது பாருங்க. அந்த ஆவி சுத்தி திரிந்து துரத்தப்பட்டாச்சுது. இப்ப அடுத்து நீ அந்த வீட்டை பாதுகாக்கல, அந்த வீட்டை நீ பராமரிக்கல, அந்த வீட்டை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கல, தேவ திட்டத்தால் நிரப்பப்படல, தேவ சித்தத்தை நீ செய்யல, தேவனோடு இணைந்து ஜபத்துல நீ என்ன செய்யல, பங்கு பெறல. ஜபம் பண்ண போய் தனிமையா இல்ல, தேவனோடு இணைந்து, அவர் நம்மளுடைய பார்ட்னர், அவனுடைய உறவு, அவரை இணைந்தால் செய்கிறோம். நான் தனிமையா ஒரு காரியத்தை செய்திட முடியாது, தனிமையா ஒருத்தர் செய்ய முடியாது. அப்ப தேவனும் நானும் இணைந்து செய்கிறது தான். அப்ப அவர்கிட்ட கேட்கிற எனக்கு ஏந்த பாடு. அவர் சொல்றாரு, ஐயா இந்த வழி உனக்கு சரியில்லை, இந்த வழியில் நீ மீறுதலா இருக்கிறாய்,
இதுல இருந்து மனம் திரும்பின்னு சொல்றாரு. உடனே மனம் திரும்புதேன். நான் மனம் திரும்பின உடனே கர்த்தர் என்ன கொஞ்சம் நோக்கத்தை செய்வதற்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, அந்த ஞானத்தை எனக்கு கொடுக்கிறாரு, அந்த புத்தி எனக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு, அந்த அறிவுகளை எனக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. புத்தியும் அறிவும் ஒரு மனுஷனுக்கு தேவை. ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஞானம் என்னது? ஞானம்னா கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன? தீமையை விட்டு விலகுவது. தீமை விட்டு விலகு ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கு. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தேவ பயம் தான் ஞானம் இருக்குது. ஞானம் இருந்தா அவனுக்கு எதிர்காலத்தை குறித்து தரிசனம் இருக்குமா இருக்காதா? எதிர்காலத்தை குறித்து ஒரு நோக்கம் இருக்குமா இருக்காதா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பிசாசுக்கு என்ன கிடையாது? ரூபம் கிடையாது. அதுக்கென்று ஒரு தனி உருவமோ எதுவும் கிடையாது. எப்படி இப்ப தேவன் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அவருக்கு எப்படி சரீரம் தேவைப்படுகிறதோ, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நமக்கு ஒவ்வொன்றையும் செய்கிறாரு. ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும், ஒருத்தர் நல்லவனா மாற்றுகிறாரு, ஞானம் உள்ளவனாய் மாற்றுகிறாரு, புத்தி உள்ளவனாய் மாற்றுகிறாரு, ஒரு நல்ல சாட்சி உள்ள குடும்பமாய் அதை உருவாக்குறாரு. ஆனா அதே நேரத்துல இந்த தேவனால் தள்ளப்பட்ட விழுதுபோன ஆவியுள்ள இந்த சத்துரு என்று சொல்லுகிற சாத்தான், இவனுக்கும் ஒரு சரீரம் தேவைப்படுகிறது. அவனுக்கு எது தேவைப்படும்? தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்யாதபடிக்கு, சாட்சிகளை ஏற்படுத்தக்கூடாதபடிக்கு துர்க்குணம் உள்ளவர்களாய் அவளை மாற்ற வேண்டும், துர்ச்செயலை உண்டாக்குறவர்களை மாற்ற வேண்டும். எல்லா மனிதனும் நல்ல மனிதன் தான், எல்லா மனுஷனும் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் தான், எல்லா மனுஷனுக்கும் இந்த அதிகாரத்தை கற்றுக் கொடுத்தாரு. நீங்க இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார், உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆனா அப்படி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்ல அதிகாரம் கொடுத்த இந்த பூமியிலேயே தான் இந்த மனுஷன் கஷ்டப்படுகிறான். ஒரு கூட்டம் வேதனைப்படுகிறது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நல்ல செல்வந்தராய் இருக்கிறவர்கள், நல்ல கிறிஸ்தவர்களே, நீங்க மனதில் வைத்துங்க, செல்வங்களும் செழிப்புகளும் மாட மாளிகள் இருக்கிறதுனால் அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறான்னு நினைத்துக் கொள்ளாதீங்கள். நரகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதிகமானவர்கள். ஆனால் அதை மறைத்து வெளியே எதை காட்டுவார்கள்? நன்றா இருப்பதை போல காட்டுவார். ஒரு பிச்சைக்காரனுக்கு இருக்கிற சந்தோஷம் கூட அவனுக்கு இருக்காது, அவனுக்கு இருக்கிற தூக்கம் கூட இவனுக்கு இருக்காது. அவன் கூட படுத்தவன அழகா தூங்கிடுவான், எதை குறித்து இருக்காது. ஆனால் செல்வந்தர்கள் தூக்கம் இல்லாதபடிக்கு ஒரு நாள் ஒரு டாக்டர் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு காரியம், இரவுல எத்தனையோ பெரிய பெரிய செல்வந்தர்கள், அவர்கள் எனக்கு இப்படி சூழ்நிலை இருக்கு, என்ன பண்ணணும், இரவு வந்தா இப்படி பிரச்சனை, இப்படி போராட்டமா இருக்குது, என்னால ஒரு நிம்மதியை என்ன செய்ய முடியல, இப்போ இதனால என் வீட்டுக்குள்ள மதுவை வாங்கி வச்சு குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நாள் குடி பழக்கமே இல்லாத ஒரு நபர் தான் நான், நல்லவனாக இருந்தேன். ஆனா என்னைக்கு செல்வமும் செழிப்பும் பதிப்பும் மரியாதை வந்ததோ, இப்பொழுது வெளி உலகத்துக்கு நான் நல்லவன், ஆனால் அந்தரங்கத்தில் நான் கொடியவனாக இருக்கிறேன், கொடிய செயலை செய்துகிறவனாக இருக்கிறேன். அந்தரங்கத்தில் என்னுடைய செயலோ மனுஷர்களால் சகிக்க முடியாத செயல் இருக்கிறது. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு மருத்துவர் என்னால சொல்ல கொடுக்க முடியும்? ஐயா நீ குடிக்காதன்னு சொல்ல முடியும். ஆனா சொன்ன உடனே இவன் கேட்க முடியுமா? விட முடியுமா? நம்ம சிலதை பிள்ளைகிட்ட சொல்லுவோம், ஏமா நீ இதை பண்ணாத, இதை செய்யாத அப்படின்னு. அதை கேட்குதா? பேசுவோம், கேட்குதா? ஏன் கேட்க மாட்டேங்குது? ஏன் அது கேட்க மாட்டேங்குது? அதுக்குள்ள என்ன இருக்குது? கீழ்ப்படியக்கூடாதபடிக்கு ஒரு ஆவி. இந்த ஆவியை துரத்தணும். அதனால்தான் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, பெரியவர்களுக்காக ஜெபிக்கும் போது, விடுதலைக்காக நம்ம அதிகமாக போராடி ஜெபம் பண்ணணும். விடுதலைக்காக. இந்த பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள புகுதுன்னு சொன்னா அவனை இப்படிதான் அலக்களிக்கும். நீங்க எத்தனை பேருக்கு நல்ல பெரிய ஆட்கள்லாம் பழகிருக்கீங்களோ, அதிகாரம் அந்தஸ்து எல்லா இடத்துல இருக்கிறவங்களோட பழகி அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் உள்ள சில காரியங்களை பார்த்து அதில் அவங்க படுகிற உபத்திரவங்களுக்காக ஜெபித்ததுனால சொல்கிறேன். நம்ம நினைக்கிற மாதிரி நீங்களாம் செல்வந்தர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார்கள், பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நீங்கள் அந்தரங்கத்தில் அவர்களுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். அவங்களால் பலவிதமான பாவத்தை செய்யாமல் தூங்க முடியாது, அந்த அடிமை இல்லாமல் தூங்க முடியாது. இதுதான் மாயமால். அதனால பிரச்சனை எல்லாமே மாயை என்று சொல்கிறார். நம்ம கண்ணில் பார்க்கறது, காதில் கேட்கிறது எல்லாம் மாயை என்று சொல்கிறார். ஆனால் இதே இது ஒரு பிச்சை எடுக்கிறவனே இப்போ பாருங்க,
அந்த மிண்டு அந்த பிரிட்ஜ் இருக்குது. வண்ணாபடி சர்ச்சுக்கு காலையில் போகணும். இங்கே சர்வீஸ் பிடிச்சிட்டு காலையில் ஒன்றாந்தே அப்படி போகும். பார்த்தீங்கன்னா அதில் வரிசையாக படுத்திருப்பான். காரு போது சத்தம் கேட்குது, ஒரு கவலை இல்லை, அழகாக தூங்குவான். நம்மள ஒரு நிமிஷம் தூங்க முடியுமா? இப்போ படுத்த உடனே இவனால் நிம்மதியாக தூங்க முடியுது, கவலை இல்லாமல் தூங்க முடியுது. நம்ம பெட்டு போட்டிருக்கிறோம், ஏசியை போட்டிருக்கிறோம், எல்லாம் போட்டிருக்கோம். பெட்டு எவ்வளோ? 50,000 ரூபா பெட்டு, என்ன சில லட்சம் ரூபா பெட்டு. ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது. இப்போ தூக்கம் வர நினைச்சு ஒன்று மாத்திரை போட வேண்டி இருக்குது, ஆனால் அல்ல நினைச்சிட வேண்டி இருக்குது, மது குடிக்க வேண்டிய இருக்குது. அது எப்படி குடிக்க வேண்டிய இருக்கு? கண்ணு மூக்கு தெரியாத அளவு குடித்து தூங்க வேண்டிய இருக்குது. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு நல்ல குடும்பம் எப்படி கெட்டு போகுது, அதுதான் சொல்ல வரேன். ஏன் குடும்பத்துக்கு ஜெபம் தேவை? ஏன் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு? பிள்ளைகளுக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நீ விழித்திருந்து ஜெபிக்கிறது எப்போ விடுகிறாயோ, ஜெபத்தை எப்பொழுது நீ இழந்து போகிறாயோ, அப்பொழுது அந்த பொல்லாத உள்ள வருது. அதனால சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. நீ சூழ்நிலை பார்க்காத, சூழ்நிலை பார்த்து வேற மாதிரி முடிவு எடுக்காத. நல்ல சூழ்நிலை இருக்குது, பரவாயில்ல, இப்பதான் எல்லாம் நல்லா இருக்குதே, அப்படியே வாயில மட்டும் பேசுவோம், ஆனா ஆண்டோடு உறவாட மாட்டோம். கர்த்தரோடு உறவாடுகிறது, தேவனோடு பேசுறது, ஜெபம்ங்கிறது அவ்வளவு வல்லமை உள்ளது. அதனால யார் இடத்துல ஜெபம் இல்லையோ, நான் யார் நீ கையை தூக்குங்க ஆமின்னு சொல்ல போறது இல்லை. தனிப்பட்ட முறையில் ஜெபம் இல்லை என்று சொன்னால் உனக்குள் இருக்கிறது உன்னை கெடுக்கிற ஒரு பொல்லாத ஆவி என்பதை உண்மையும் உத்தமா சொல்றேன். சபையே உன்னை நீ ஆராய்ந்து பார், குடும்பமே உன்னை ஆராய்ந்து பார், வாலிபர்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். உங்களால் ஏன் ஜெபம் பண்ண முடியல? ஏன் கர்த்தரோடு பேச முடியல? உன் பிரச்சனையை ஏன் ஆண்டவரோடு பகிர்ந்து கொள்ள முடியல? அப்பா என்ன குறித்து நான் ஏன் இந்த 2 வருஷத்தை காட்டினேன். இதுல சொல்றாரு, மனிதனை உண்டாக்கி மனிதனே உனக்கு நான் வைத்திருக்க ஆசீர்வாதம் என்னங்கிறாரு. இங்க லூக்காவில் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஆனால் இவன் ஆசீர்வாதத்தை இழந்து இப்ப சோர்வடைந்து போயிருக்கிறான், பலகீனப்பட்டு போயிருக்கிறான், இப்பொழுது வேதனை உள்ளவனாக இருக்கிறான், துன்ப உள்ளவனாக இருக்கிறான். அவன் கர்த்தரின் மனதில் இருந்த திட்டம் சித்தம் இந்த மனுஷன் நமக்கு இல்லை. இது இல்லாதனால அதற்கு வேதனையை நாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த வேதனைக்கு என்ன காரணங்கிறதை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமானால் நீ கர்த்தரிடத்தை தான் ஆலோசனை கேட்கணும், அவரோடு தான் பேசணுமே தவிர நீ இன்னொரு ஒன்ன மாதிரி இன்னொருத்தரை கேட்டனா அவன் இன்னொரு குடிகாரன் தான் இருப்பான், அல்ல இன்னொரு மோசமான ஆளாக தான் இருப்பான், இன்னொரு ஏமாத்துக்காரனாக தான் இருப்பான், இன்னொரு பொய்யனாக தான் இருப்பானே தவிர அவன் உனக்கு சரியான ஆலோசனை கொடுக்கவே முடியாது. நான் பொதுவாக சபையில் கூட சிலர் கேட்பாங்க, ஐயா நீங்கள் முதல்ல சபைக்கு வாங்க, அங்கே உங்களுக்கு போதனை கிடைக்கும். சபையில் கர்த்தர் பேசுறவர், நான் தனிப்பட்ட ஒரு மனிதனாக பேசுவதை விட போதனையில தான், சத்தியத்தில் தான் உங்களுக்கு விடுதலை இருக்குது, அங்கே தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதுதான் சில சபை கூடுதலை விடுவது போல நீங்கள் விட்டு விடாதபடி ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க. ஒரு அக்கறை இருக்குன்னு சொன்னா ஒருவர் வரலன்னா போன் பண்ணி விசாரிக்கிறது, எதற்காக வரல, இன்னைக்கு கர்த்தர் என்ன வார்த்தை பேசினாரே, என்னென்ன சத்தியம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாரையா, ஏன் விட்டீங்க, புத்தி சொல்றது ஒருவருக்கு ஒருவர். அதான் சகோதர சிநேகிதங்கன்னு பாருங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே எப்போ நம்ம பக்கத்தில் ஒருத்தர் இருப்பாங்க, இன்னைக்கு வரலன்னா நம்ம இப்போ போனவொன்னு என்ன செய்யணும், நமக்கு என்ன அவளுக்கு என்னமோ ஆகி போச்சு, அப்படியா என்ன செய்யணுங்க? சத்தம் பேசுங்களேன், கேட்கல. ஃபோன் பண்ணி விசாரிக்கணும், அல்ல நேரம் வீட்டுக்கு போய் விசாரிக்கணும். பக்கத்தில் போகிற வழியாக இருந்தால் நம்மங்களை பார்த்து விசாரித்து ஏன் என்ன பிரச்சனை விசாரிங்கள், அவர்களுக்கு அதுக்கான ஆலோசனை கொடுங்கள். ஏன்னா சபை கர்த்தர் பேசுகிற இடம். சபை என்னது? கர்த்தர் பேசுகிற இடம். ஒரு நல்ல ஒரு விஷயத்த காட்டப்பட்ட சபைங்க போது அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன். முற்காலத்தில் வேதம் சொல்லுகிறது, பொய்யான தீர்க்கதரிசிகள் என்று எழுதிருச்சு. பழைய ஏற்பாடெல்லாம் அன்றைக்கு போதகர்கள் நேற்று அதிகமாக கிடையாது, தீர்க்கதரிசிகள் தான். ஆனால் நியூ டெஸ்ட்மென்ட் வரும்போது தான் போதகர்கள்.
இதை குறித்து 2 பேதுரு புஸ்தகம் 2 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே இப்போ ஒரு கடந்த காலத்துல எப்படி இருந்துச்சுதான், கள்ள தீர்க்கதரிசிகள். அன்றைக்கு தேவன் ஏதாவது சொல்லணும்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனு பார்க்கறது இல்லை, அந்த மனுஷனை கொண்டு என்ன சொல்லணுமோ சொல்லுவார். அதே போல இந்த கடைசி காலத்துல உங்களுக்குள்ளே என்ன போதகர்கள் இருப்பார்களாம்? கள்ள போதகர்கள் இருப்பார்களாம். அந்த கள்ள போதகர்கள் என்ன சொல்லிக் கொடுப்பார்களாம்? கீழே வாசிங்க அப்படியே. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான, நல்ல கவனித்து பாருங்க, சத்துருங்கிறவன் எந்த ரூபத்துல எப்படி செயல்படுவா பாருங்க. போதகர்னு அப்படின்னா எல்லாரையும் நம்பிடாதீங்க, எல்லாரையும் நம்பிடுறாங்க. போதகருக்குள்ள என்ன போதகர்களா இருக்கிறார்களா? அடுத்த வாசிங்க சார், கொஞ்சம் சத்தமா வாசிங்களேன். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேதத்தை என்ன செய்வார்கள்? புரட்டுவார்களாம். தந்திரமா நுழைய பண்ணி தங்களை கிரயத்து கொண்ட தேவனை மறுதலித்து தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வாராம். அப்ப அழிவு எந்த ரூபத்தில் வருது? அழிவு எந்த வழியில நமக்குள்ள நுழையுது? போதனை மூலமாய். அதனால சபை என்று சொல்ல எல்லாம் தேவனுடைய சபை இல்ல, போதகர் என்ன எல்லாம் தேவனுடைய போதகர்கள் அல்ல. நம்ம காலத்தில் விலகிக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு போகிற தந்திரமான போதனை இருக்குதாம், அழிவுக்கு நேராக கொண்டு போகிற சபை இருக்கிறதாம். ஆனா அதை தான் ஜனங்கள் ரொம்ப விரும்புவார்கள். அந்த அழிவுக்கு நேராக போகிற அந்த உபதேசம் ஜனங்களுக்கு மிகவும் மிக பிடிக்கும், அவங்களுக்கு மிகவும் அவங்க அதை விரும்புவார்கள். அந்த வார்த்தை அதிகாரத்தை இந்த 1 பேதுரு 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை நீங்க நல்ல வீட்டில் போய் படிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். எவ்வளவு எச்சரிப்பு சொல்றாரு பாருங்க. அவ்வளவு பேதுரு, ஏன்னா பேதுரு தேவனை ரொம்ப நேசித்தவர், ஒரு பெரிய படித்தாள் கிடையாது, பெரிய அறிவாளிலாம் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படி சொல்றாள், எதையும் தைரியமா சொல்றாள். அப்படி தைரியமா சொல்ற இந்த மனுஷன் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு நம்ம கவனமா இருக்கணும். பிசாசானவன் சரீரத்தை எப்படி கெடுக்கிறான்? அவ சரீரங்கிறது 2 இருக்குது, ஒன்னு மாம்சத்தி சரீரம், ஒன்னு சபையாகி சரீரம். சபையாகி சரீரத்தை இன்னைக்கு அவன் எப்படி கொண்டு போறானா? கேட்டுக்கு கொண்டு போறானான், கேட்டுக்கு நடத்துகிறானான். யாராவது இன்னும் சத்தமா வாசிக்கலாம், மைக்கில் வாசிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருப்பார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். என்ன சொல்ற பாருங்க, கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட நம்ம ஆண்டவரையே என்ன செய்யறோமா? எது மூலமா மறுதலிக்கிறோம்? கள்ள போதகர்கள். ஆனால் ஜனங்களுக்கு நல்ல போதகர்கள், ஜனங்களுக்கு எப்படி விருப்பமான போதகர்கள். அதுல என்ன கூட கொஞ்சம் நல்லா சொல்லுவார் பாருங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு? ஜெபத்துடைய தன்மை என்ன? அப்போ இங்க பாருங்க, நீ வழி தவறி போகிறதை கூட தவறென்று தெரியாதபடிக்கு, அதனால அந்த வார்த்தை ரொம்ப சொல்லுங்க, அவங்க எங்க கொண்டு போறாங்க? அழிவுக்கு நேராக, கேட்டுக்கு நேராக கொண்டு போறதை கூட உணராதபடிக்கு அவர்களை இவர்கள் ரொம்ப பின்பற்றுவார்களா? இங்க நிறைய பின்பற்றுதல்லாம் வந்துருச்சு.
இருதயத்துக்கு, நமக்கு இருதயத்துக்கு ஒரு போதகர் எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவர்னு அப்படிலாம் நினைக்காதீங்க. வசனம் தான் எனக்கு இருதயத்துக்கு ஏற்றது. வசனம் தான் இருதயத்துக்கு ஏற்றவர். ஆனால் தான் பொதுவாக இந்த ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எந்த இடத்துல தங்களை மேன்மைப்படுத்தவோ பிரபலப்படுத்தவோ கூட, எங்கே ஊழியர்கள் பிரபலப்படுகிறார்களோ அவர்கள் கள்ளப்போதகர்கள். இதுக்கெல்லாம் சாட்சிகளை தேட வேண்டிய அவசியமே இல்லை. இவர்களெல்லாம் கள்ள போதகர்கள் என்பதற்கு அவர்கள் எதை பிரதிபலிப்பார்கள்? தங்களை எடுத்து எடுத்து காட்டிக்கிட்டே இருப்பார்கள். தங்களை முன்மாதிரியாக காட்டிக்கிட்டே இருப்பார்கள். அவருடைய வஸ்திரத்தில் நீங்க பார்க்க முடியும், அவருடைய பேச்சை நீங்க கவனிக்க முடியும், அவருக்கு எல்லா காரியத்தையும் செய்ய முடியும், எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். நான் நேற்று கார் 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை மெக்கானிக் எடுத்துட்டு போனேன். போன உடனே ஒரு இந்து மெக்கானிக்கு அறியிட்டு சொல்றேன், என்ன பாஸ் இத்தனை வருஷமா இந்த ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ரொம்ப நல்ல வண்டிங்க அங்கே ஓட்ட வண்டிங்க. அவன் பார்வைக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன, உங்களுக்கு அப்புறம் வந்து பாஸ் எல்லாம் என்ன காஸ்ட்லியான கார்லாம் வச்சிருக்கிறாங்க, நீங்களும் இப்படிதான் இருக்கிறீங்க, உங்க சித்தப்பா இப்படிதான் இருக்கிறாரு, அவரு ஒரு ஓட்ட வண்டி வச்சுட்டே 2 வீலர்லேயே சுத்துறாரு. ரொம்ப நல்ல தெரிஞ்ச மலையாளி பையன், அவன் சின்ன பையனில் இருக்கும் போது தெரியும். அவன் ஆச்சரியப்படுறான், எப்படி அப்படிங்க சொல்கிறான். அப்போது ஒரு சில ஆட்கள் காட்டிட்டு, இவங்க வண்டியெல்லாம் நான் தான் பார்க்குறேன், இவங்கெல்லாம் இப்போ தான் ஒழித்துக்கு வந்தாங்க, ஆனால் இவ்வளோ காஸ்ட்லியான காரை வச்சுருக்குறாங்க, இதெல்லாம் வச்சுருக்குறீங்க, நீங்கள் ஏன் இதை மாற்ற வேணியா? அவன் சொன்னான், ஒரு 4 லட்ச ரூபாய் ஒரு கார் ஒன்று இருக்குது, இதை 1 லட்ச ரூபாய்க்கு நான் எடுத்துக்கிடுறேன், அதை நீங்கள் வேணா எடுத்துங்க, வெறும் 4 லட்ச ரூபா தாங்க அப்படின்னா. எப்போ எனக்கு இதே போதும், அந்த 4 லட்ச ரூபா தான் முன்னாடி இதை கொஞ்சம் கட்டிடலாம், இப்போ நமக்கு அது அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு போறதுக்கு என்னது, எப்போ அவசரம் தான் தேவைப்படுறதுன்னா ஒரு ஃபேமிலியாக போக வேண்டிய இருக்குது, அதில் கூட 2 பேர் கூட்டிகிட்டு போனால் நம்ம சபையோட சொல்லுவாங்க, பாஸ் கொஞ்சம் பெரிய காரை வாங்கினேன், போனால் அதில் இடம் பத்தலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க, கொஞ்சம் பெரிய காராக வாங்க. அது கத்திரி இலவசமாக கொடுத்தா வாங்கிடுவோம், கத்திரி இலவசமாக கொடுத்தா வாங்குவோம். ஆனால் நம்ம இதில் போய் பணம் செலவுணும் அப்படி இல்லை. ஏன் இதில் செலவு பண்ணணும் இல்லை, இது நல்ல நடக்கை இல்லை, அதுக்கு தான் சொல்ல வரேன். இது நல்ல நடக்கையே இல்லை. ஆனால் இதை உலகம் பின்பற்றும், உலகம் பின்பற்றும். இதுக்கு எது ஆதரவு கர்த்தர் சொல்லியிருக்கிறா பாருங்க, நீ எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளு சொல்லியிருக்கிறாங்க. இதே வசனம் தான் எடுத்து காட்டப்படும், இதே வசனம் தான் காட்டப்படும். ஆனால் நியூ டெஸ்ட்மென்ட்ல வரும்போது எப்படி எடுத்து காட்டுறாரு, நீ பிரிச்சுவல் ஆளுகை உள்ளவனா இருக்கணும் உனக்குள்ள, அதாவது இந்த கெட்ட நடக்கை உன்னை ஆண்டு கொள்ளாதபடிக்கு. இப்ப அப்படிதானே பவுல் பேதுரு எழுதுறாரு, அதை வாசிங்க மீண்டும். கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளை. அடுத்த லெவல் என்ன கொண்டு போறாரு, அந்த கெட்ட நடக்கை அப்படின்னு சொல்லும் போது எதை குறித்து காட்டுறாரு, பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால், தந்திரமான வார்த்தைகளை. இப்போ இந்த வசனம் என்ன ஆதியாகமத்தை எடுத்து காட்டினேன், இந்த வார்த்தை என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். இப்ப நான் தந்திரமா என்ன சொல்லணும், கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளு, நீ எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளணும், ஊழியக்காரர் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நல்ல இந்த வஸ்திரங்களை நாம் உடுத்தலாம் செய்யலாம். ஆனா இங்க என்ன காட்டுறாரு, இது சத்தியத்தை என்ன செய்யுமா, தூசிக்கும் அப்படிங்கிறாரு. சத்தியம் தூசிக்கப்படும். ஆனா இன்னைக்கு ஜனங்களுக்கு கூட எது பிடிக்கும் தெரியுமா, தூசிக்கிறது ரொம்ப இன்பமா இருக்கும், அங்கதான் விரும்புவார்கள். சத்திய மார்க்கத்தை தூசிக்கிற மார்க்கம் விருப்பமா இருக்கும், ஆனா சத்திய மார்க்கம் நமக்கு வெறுப்பை உண்டாக்கும், அதுல நமக்கு நாட்ட வராது. ஏனென்றால் அந்த நாட்ட வரதில்லை. இப்ப என்ன ஆண்டு கொண்டு இருக்கிறது துரத்தப்பட்ட அந்த பொல்லாத தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து தேவன் தள்ளின, அவர் துரத்தின அந்த ஆவிகள் ஒவ்வொரு மனுஷனுடைய இந்த சரீரத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிறான். சரீரமாகிய சபையை மனுஷன் மூலமா ஆண்டு கொண்டு இருக்கிறான். அதனால்தான் எல்லாம் தேவன் ஏற்படுத்த சபை கிடையாது, எல்லாம் தேவன் கொடுத்த கிடையாது. அதை நீங்க சத்தியத்தினால்தான் அறிவீங்க. சத்தியம் மகிமைப்படுகிறதா அல்லது சத்தியம் மார்க்க தூசிக்கப்படுகிறதா, இந்த 2 கவனத்தில் கொண்டு
நம்ம சபைக்கு கர்த்தர் நிறைய விஷயத்துல சொல்றாருன்னா சும்மா சொல்றாரு. நம்ம சபை குறித்து கடவுளுடைய மனதில் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. ஆனால் நம்ம எப்பொழுது பிரபலமான காரியத்தை பேசுறது இல்லை. எனக்கு அதை விட ரொம்ப நல்லா பேச தெரியும். ஏன்னா நான் ஒரு வியாபார குடும்பத்தில் பிறந்தவன். வியாபாரம் பண்றேன்னா பேச தெரியுமா தெரியாதா? எப்படி மார்க்கெட் பண்ணன்னு தெரியும், எல்லாமே தெரியும். எங்க தாத்தா ஒரு வியாபாரி, எங்க அப்பா ஒரு வியாபாரி. அவன் அந்த வியாபார ரத்தம் இருக்குமா இருக்காதா? ஆனா அந்த ரத்தமே செயல்படக்கூடாதபடிக்கு, அந்த சுய ரத்தமே செயல்படக்கூடாதபடிக்கு கிறிஸ்துவின் வசனத்தினால் அதை ஒவ்வொரு நாள் ஜெயம் எடுக்க வைத்திருக்கிறேன். சில யோசித்து போவேன், இப்படி வார்த்தை பயன்படுத்துற எப்படி ஜனங்களுக்கு பிடிக்கும். ஆனா ஒரு நாள் கூட நம்முடைய லாபத்துக்காக பயன்படுத்துறதே இல்லை. அது சிலுவையில் அறைந்தப்பட்டது. ஆனால் சிலுவை சுமக்கிறது. எப்படி சிலுவை நான் சுமக்கிறேன்னா, இந்த காரியத்தை எல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்துட்டாரு. இந்த கிட்ட நடக்கையில சுமந்துட்டாரு, இந்த செயலை சுமந்துட்டாரு. அது சொல்றாரு பாருங்க, பேதுரு ரொம்ப ஆழமான விஷயம் சொல்றாரு. ரொம்ப அற்புதமான சத்தியத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறார் பேதுரு. இந்த நாள், இந்த காலையில நம்முடைய சபையை பார்த்து அவர் கேட்கிற ஒரு கேள்வி இதுதான். உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவரே, இப்படிப்பட்ட எனக்குள்ள எப்படி வந்தது? நீ கர்த்தரிடத்துல ஜெபத்துல தான் கேட்க முடியும், முழங்கால் கேட்க முடியும். என்ன அறியாம ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன்? கீழ்ப்படியாத செயல் எப்படி எனக்குள்ள இது வந்துச்சுதுப்பா? என்ன அதற்கு தானே தெரிந்தெடுத்தீங்க? இந்த எப்படி இது பொல்லதாவியதோ இன்றைக்கு நான் உம்மிடத்து கேட்கிறேன், என்னை விட்டு துரத்தி போடும். அந்த சொல்றார் பாருங்க, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. நமக்குள்ள போராடுகிற ஆவிய நாமே எப்படி சொல்லும், நான் கடிந்து கொள்ள முடியாது. எனக்குள் போராடுகிற சத்ருவை என்னை அழைத்த, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின, எல்லாத்தையும் ஆண்டு கொள்வீர்கள் சொன்னீரே, இந்த வல்லமை கொண்டு கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. நீ என்னை விட்டு விலகு. கர்த்தர் தான் என்ன நடத்தணும், அவருடைய திட்டத்தை தான் நான் செய்யணும், அவருடைய நோக்கத்தை செய்யணும். இந்த நோக்கம் வந்துடக்கூடாது. இங்க பேதுரு எழுதுறாரு பாருங்கள், அவர்கள் பொருளாசை உடையவர்களாய், பொருளாசை உள்ளவர்களாய், தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். என்ன அருமையா பேசுறாருல. என்ன செய்வார்களா? யாருக்கு ஆதாயம்? உங்களெல்லாம் எனக்கு ஆதாயமா படுத்துறது. நீங்க எனக்கு ஆதாயம் இருக்கணுமா, தேவனுக்கு ஆதாயம் இருக்கணும்? அவ தேவனுக்கு ஆதாயப்படுத்துறவ எப்படி பேசணும்? தேவனுக்கு இது பிரியமில்லாதது என்பதை அவர்கள் உள்ளத்துல ஆழமான கொண்டு போகணும். பொருளாசை தேவனுக்கு என்ன கிடையாது. வேதத்துல பொருளாசைக்காரன் தேவராஜில் போக முடியாதுன்னு சொல்லுது, பொருளாசைக்காரர்கள். ஆனா இன்னைக்கு இன்றைய வாலிபர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஒரு செகண்ட் யூஸ் பாருங்க. சில பெண்களுக்கு இப்படி இருக்குது. அவன் தேவனுக்கு பயப்படுற மனுஷனான்னு இல்லை, எவ்வளவு சம்பாதிக்கிறான். என் பொண்ணை கட்டி கொடுத்தா அவன் எப்படி வச்சிருப்பானா? குடிச்சாலும் பரவாயில்லைங்க, நீ உலகத்துக்கு எவன் தான் எங்க குடிக்காம இருக்கிறான். ஆனா அவன் இவ்வளவு சம்பாதிக்கிறானா? இப்படி பேசுற கிறிஸ்தவ பெண்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ ஃபேமிலி இருக்குது. எதை ஆதாயப்படுத்துறோம் நமக்கு யோசித்து பாருங்க. அழகா பவுல் எழுதுறாரு, இதை கூட கள்ளப்புதல்னு சொல்கிறாரு. அப்ப எந்த இடத்துல நம்ம அதிகமாய் பொருளாசையின் அடிப்படையை முக்கியத்துவப்படுத்துறோமோ, நமக்கு உலகத்துல பெரிய வசையான அந்த காரு, இந்த வீடு, இந்த மாதிரி இது, இவைகளெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு தேவைன்னா கர்த்தர் அதை செய்வாரு. எனக்கு அது ஆசை தேவையில்லை. அதற்காக நான் பெரிய பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய பிரயாசம்லாம் நான் ஜெபத்தில் ஆண்டவரோடு இருக்கணும். ஏன் ஆண்டவரே, நான் மகிழ்ச்சியா இருக்கதான் நீங்க விரும்புனீங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு மகிழ்ச்சி இல்லை. இன்னைக்கு நான் துன்பப்படுகிறேன். இந்த துன்பம் எப்படி உள்ள வந்துச்சுது, அதை எனக்கு காட்டுங்க, அதை துரத்துங்க, எனக்கு அதுல ஒரு விடுதலை தாருங்க. இன்றைக்கு இந்த மாதத்தின் இந்த கடைசி உயிர்த்தெழுந்த இந்த காலையில் ஒரு விடுதலை அடைய வேண்டியது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இன்னைக்கு பொருளாசைங்கிற ஒரு ஆசை உள்ள வந்துச்சுன்னா, இப்போ அரசியல்வாதிகள்லாம் பெரிய லஞ்சம் வாங்குறதுக்கு, கமிஷன் அடிக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன? எனக்கு என்ன வாழ்க்கை வாழணும்? நேற்று வந்த இம்மானியில் இப்படி இருக்கிறான், அப்ப நான் சும்மா இருப்பேனா? அவனை விட
ஒரு மேரேஜ் விஷயமா ஒரு வீட்டில் பேசிட்டு இருந்தோம். அப்போ அவங்க நிலைமையெல்லாம் சொல்லியிருந்தேன், இப்படி இப்படி இருக்குது. நான் சொன்னேன், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு. அவன் சொன்னான், இல்லை பாஸ்டர், எங்கள் அண்ணன் அவன் பொண்ணுக்கு விழ போட்டான், அப்போ அதை விட ஒரு பவுனா கூட போட வேண்டாமா? ஓ, ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கார ஒன்று வேண்டான்னு சொல்கிறாயா? என்ன சந்தோஷமா இருக்கணும். நீ எப்படி யோசிக்கணும்? எங்கள் அண்ணன் கூட அவளை போட்டு தான் கல்யாணம் பண்ணாருங்க. ஆனால் கர்த்தர் எனக்கு ஒன்றுமே வேண்டான்னு சொன்னேன், ஒரு மாப்பிள்ளை கொடுத்துருக்கிறாரு. என் ஆத்துமாவே எத்தனைங்க சொல்கிறேன் ஆமின்னு சொல்கிறீங்க? எத்தனைங்க ஆமின்னு சொல்கிறீங்க? நமக்கு இது நிறைவா தெரியல பாருங்க. இது சந்தோஷத்தை கொடுக்கல. எது சந்தோஷத்தை கொடுக்குது? நான் எப்படியாவது 10 வட்டிக்கு வாங்கியாவது நான் என்ன சொன்னோம், அவங்கள விட ஒரு பவுனாவது நான் கூட போட்டிருக்கணும், அவங்கள விட இப்படியா நான் செய்திருக்கணும். இதாங்க பொருளாசை. இந்த ஆசை வந்தா கண்ணிகளை உண்டாக்கும், வேதனைகளை உண்டாக்கும். அப்ப இந்த வேதனை எப்படி வந்துங்கிறதுனா, மனம் திரும்புறதுக்கு தான் ஜெபம். தேவனோடு பேசுறது வெறும் எனக்கு இதைத்தான்னு கேட்கறதுக்கு இல்லை. இந்த பாடுகள் ஏன், எதற்கு எனக்குள்ள உள்ள வந்துச்சுது? நீங்க என்ன உருவாக்குவது பாடோடு உருவாக்கலையப்பா, வேதனையோடு என்ன உருவாக்கலையே. என் ஃபேமிலிக்குள்ள இன்னைக்கு வந்ததுக்கு காரணம், நான் எந்த இடத்துல உபதேசத்தை நான் விட்டுருக்கிறேன், எந்த இடத்துல வார்த்தைக்கு முக்கியத்தை கொடுக்கல. இதுதான் பேதுரு எடுத்து காட்டுறாரு. ஐயா, நீ என்ன செய்துகிட்டு இருக்கிறா? இப்படி பொல்லாத உபதேசத்தை கேட்டு நீ கெட்டு போயிட்டியே, விழுந்து போயிட்டியே. இந்த வார்த்தை அடுத்த வருஷம் வாசிங்க. 2 பேதுரு 2:3. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. எப்படி வார்த்தை சொல்ற பாருங்க. ஐயா, பேசுற ஒருத்தர் இருக்கட்டும், பின்பற்றுற உனக்கு, அதை பின்பற்றுகிற ஞானவான்கள் இருக்கிறார்கள், அதை பின்பற்றுகிற சில வாலிபர்கள் இருக்கிறார்கள், ஊழியர்கள் இருக்கிறார்கள். யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா உடனே இன்னும் புதுசா சொல்றாரு. புதுசுனாலே கொஞ்சம் டேஞ்சரஸ், புதுசுனாலே டூப்ளிகேட்டு. முன்னாடி ஜப்பான்ல இருந்து நம்ம சில பொருட்கள் வரும், ஆனால் ஒரு 2 மாதம் 3 மாதத்துல பார்த்தீங்கன்னா அதே பொருள் எங்கே வந்துடும்? சைனா பஜாருக்கு வந்துடும். பார்த்துருக்கீங்களா? அப்போ அதிகமாக அப்போல்லாம் நம்ம இப்போ தானே பென் டிரைவரு சிடிலாம் வந்துச்சு. அப்போ இந்த டேப் வரும், சோனி டேப்பு. அப்போ அந்த அது ஒன்று வாங்க 40 ரூபா அந்த ரேட் இருக்கும் ஒரு டேப் வாங்க. அதே இது சைனா பஜார் போனால் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். பார்க்கறதுக்கு, ஏன்னா நாங்கள் அங்கேயே வியாபாரத்தில் இருந்ததுனால இதை விட அது அவ்வளோ அருமையாக இருக்கும். டூப்ளிகேட் அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்த்துடுங்க, பார்த்தோடனே 10 ரூபான்னு ஒன்று வாங்கிக்கிறோம். எப்போ ஒன்று 40 ரூபா சொல்லலாம், இது ஒன்று 40 ரூபாய்க்கு 4 வாங்கிடலாமே. அப்படி வாங்கி கொண்டு பாட்டில் ரெக்கார்ட் பண்ணி ஓடும். கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா சுருண்டு போகும், இதெல்லாம் போகும். ஏன்னா அது என்னது, பார்க்க அழகாக இருந்து, ஆனால் உள்ளுக்கு அது என்ன கிடையாது, குவாலிட்டி கிடையாது, உள்ள குவாலிட்டி கிடையாது. அதுக்கப்புறம் ஏன் இப்படி ஆச்சுன்னு நீ அவன்கிட்ட கொண்டு போன, 40 ரூபா அது இங்கே இருக்கே, 10 ரூபாய்க்கு வாங்கினா அது எப்படி இருக்கும்? ஏன்னா வாழ்நாள் போல வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு அவன் நம்மளை இப்படி கேள்வி கேட்பான். உனக்கு அந்த மாதிரி வேணும், உடனே எடுத்து ஒரு ஒரிஜினல் காட்டுவான், இது வாங்கிக்க, இது அப்படி சொல்லாது, இது நல்லா இருக்கும் அப்படி சொல்லுவான். வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு டூப்ளிகேட் அது பொய், டூப்ளிகேட் ஏமாற்றுகிறது. உங்களை எதுக்கு நேரம் நடத்தும்? அழிவுக்கு நேரம். வார்த்தை முடிக்கும் அப்படிதான் முடிக்கிறாங்க. பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயந்திராது. இந்த பூர்வ காலத்தில் இது யாரை குறித்து பேசுனது? விழுந்து போன ஆவிக்கு சொல்லப்பட்ட காரியம். இப்ப நான் இதெல்லாம் ஏன் இந்த வார்த்தையில ஒண்ணுன்னா சொல்லிட்டு வரேன்னா, இந்த சுபாவம் இருக்கிறவர்களுக்கு ஒரு மனுஷனிடத்திலிருந்து அது வர்றதில்லை. எந்த மனிதருக்குள் இது ஆவி இருக்குதோ, யார் இது பாதிச்சிருக்கிறோ, இப்போ ஒருத்தருக்குள்ள அந்த ஆவி இருக்குது பாருங்க,
அதனால சொல்றாரு, பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காரு. ஒருத்தர் பரியாச ஆவி இருக்குது, அவன்கிட்ட நீ அமர்ந்திருந்து அவன் பேச்சை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் அப்படியே உனக்குள்ள வரும். அந்த ஸ்பிரிட் உனக்குள்ள வந்த உடனே உனக்குள்ள இருந்து உன் குடும்பத்துக்குள்ள வரும். இப்படி ஒருவரை ஒருவர் அது பாதிச்சு ஒரு திரளான கூட்டமாக அது நரகத்துக்கு நேரம் தள்ளிட்டு போகும். ஆனா அதே நேரத்தில் அவர் சொல்றாரு, உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும். ஆனா நம்ம ஒரு 4 பேர் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பரியாசமா ஒருத்தர் பேசுறான்னா டக்குனு கடிது கொடு, தம்பி இந்த வார்த்தை பேசாதீங்க, அது கெட்ட இடம், இது கிடையாது. அதுக்கு உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், அங்க போயிருங்க, அந்த கூட்டத்துக்கு போங்க, அங்க போய் உட்கார்ந்து பரியாசம் பண்ணுங்க. ஆனா இந்த இடத்துல என்ன செய்யாதுங்க, தேவனுடைய பிள்ளைகள் வரும் நாட்களில பரியாசம் பண்ணுகிறவரோட ஐக்கியம் வைக்காதீர்கள், அவர்களை உங்க ஐக்கியத்தை சேர்க்கவும் செய்யாதீர்கள். சேர்க்காங்க. சேர்த்தினா இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு வேதனையும் துன்பமும் படுவீர்கள். வேதனையும் துன்பமும் படுவீர்கள். இன்னைக்கு உன் நிலைமை சரியில்லையா, பயப்படாத. நீ பெரிய பாடுகள் இருக்கிறியா, பயப்படாத. சோர்ந்து போகாம நீ ஜபத்தில் ஆண்டவரை என்ன குறித்து வைத்த திட்டம் இதானே, நீங்க சொல்லிக்க எல்லாத்தையும் ஆண்டு கொள்வீன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு பாவம் என்னை ஆண்டு கொண்டதையா, வேதனை ஆண்டு கொண்டதையா, கீழ்ப்படியாத ஆண்டு கொண்டதையா, இப்பொழுது எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுத்து எனக்கு கீழ்ப்படிதல் ஆவியை தாரும், உண்மையின் சுவாவங்களை தாரும், உமக்கு பிரியமானதை செய்ய அந்த சுவாவத்தை தரும், அந்த ஆளுமை எனக்கு தாரும். கத்த சரியா நடத்துவார் பாருங்க. இவையெல்லாம் நம்ம விட்டு விளைக்கிறோம். நீ கீழ்ப்படிய மாட்டோம், எதிர்த்து நிற்கிறோம், முரட்டுத்தனமா பேசுறோம். இவைகள் எல்லாமே அசுத்த ஆவியின் தாக்கத்துக்குள் வாழுகிற வாழ்க்கையின் அடையாளங்கள், அல்லது பொல்லாத துன்மார்க்குடைய போதகத்துக்கு அடிமையாய் கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆனால் சபைக்கு நீ எச்சரித்து சொல்லணும்னு சொல்றாரு, கண்டித்து பேசுன்னு சொல்றாரு. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இதான் பிற்காலத்து நல்ல கனியை கொடுக்கும். இதான் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரும். அல்லதுன்னா நீ இருக்கிறத விட மோசம் போயிடுவான். இருக்கிறத விட இன்னைக்கு நீ படுற கஷ்டத்தை விட மோசமான கஷ்டத்தை போயிடுவா. இந்த கஷ்ட காலத்தில் ஒரே ஒரு காரியம் தான், சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. அவ ஜெபம் பண்ணும்போது எதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை உருவாக்கும் போது என்ன திட்டத்தை வைத்திருந்தார் அதை மட்டும் மனதில் வைத்து ஒரே வசனம் மட்டும் சொல்ல முடியும். சங்கீதம் 8:6 வாசிங்க. உம்முடைய கரத்தின் கிரிகள் மேல் நீர் அவனுக்கு ஆளி தந்து சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர்கள். சகலத்தை என்ன செய்தீங்க? இப்போ இந்த மாய்மாலம் பேசுறவங்க எடுக்கிற வசனங்கள் தான் இது. அதை எடுத்து இதெல்லாம் காட்டுறேன். அவங்க எடுத்து காட்டுறது விஷயம். இப்ப கடவுள் என்ன சொல்லிட்டாரு? கடவுள் என்ன சொல்லிட்டாரு? என்ன பேசுங்கள, எமி வாசிங்க. இது யார் சொல்றா? தாவீது சொல்றாரு பாருங்க. எந்த கிரியதை எடுத்து காட்டுறாரு? அன்றைக்கு ஆதாமுக்கு தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நினைப்பூட்டி ஆண்டோட பேசுறாரு. இத ஒரு இந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. நீர் அவனுக்கு என்ன கொடுத்திருக்கிறீர்? ஆளுகை கொடுத்திருக்கிறீர். அந்த கிரியை இப்ப என்ன செய்யும்? ஆண்டவரே எனக்கு தாரும். கடவுள் சொல்றா பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லா கர்த்தர் உண்டாக்குறது அவையெல்லாம் யாருக்காக உண்டாக்கினாரு? நமக்காக உண்டாக்கினாரு. உடனே ஒரு கைத்தட்டுங்களேன். இப்ப நமக்கு கைத்தட்டு பயமா இருக்குது. யோசிக்கிறோம். ஏன் யோசிக்கிறோம்? நம்மளால கொஞ்சம் யோசிக்கிற ஆட்கள். பாச சொன்ன உடனே கைத்தட்டணும் அவசியம் கிடையாது. ஆமா, இது கரெக்டா சொல்றாரா தப்பா சொல்றாரான்னு யோசிச்சு தான் கைத்தட்டும். ஆனா சில கூட்டம் இருக்குது, உடனே என்ன செய்யும்? கையை தட்டும். இப்போ ஆதாவுக்கு அவர் கொடுத்தாரு, சகலத்தையும் என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்க. இப்போ அந்த ஆதாம் எதை ஆண்டு கொண்டார்? எதை ஆண்டு கொள்ளவில்லை? இது ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கிற விஷயம் தான். அவர் எதை ஆண்டு கொண்டார், எதை ஆண்டு கொள்ளவில்லை?
கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை அவன் என்ன செய்யல, ஆண்டு கொள்ளல. ஆனா கர்த்தர் அவனுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு. நீ இந்த காரியம் முக்கியதான்பா, இவெல்லாம் ஆண்டு கொள்ளு, அதை விட நீ சிறப்பாக ஆண்டு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அவனுக்கு சொல்றவாரு. இதை செய்யாத, இங்க போகாத, இதை பண்ணாத. எது மேன்மைங்க? ஆண்டு சொன்னேன், அப்போ அந்த கிரேப்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்க, இல்லை உனக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அதனால சாப்பிட்டுட்டேன். ஆனால் இந்த பக்கம் அழகா ஆப்பிள்லாம் வெட்டி வச்சுட்டு, தம்பி இதை என்ன செய்யாத, சாப்பிடாத அப்படின்னாரு. இப்போ இதுல எது முக்கியமானது? இதை சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, இது உனக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்காது, இது உனக்கு பெரிய கஷ்டத்தை உண்டாக்காது, உனக்கு பெரிய வேதனையை உண்டாக்காது. இது உனக்குரியதான், நீ எப்போ வேணாலும் சாப்பிடலாம், எப்போ வேணாலும் அனுபவிக்கலாம், இது உனக்குரியது. ஆனா இதை சொல்றாரு, இவைகளை மட்டும் நீ ஒரு நாள் நினைச்சிடாத, புசித்திராத, இதை மட்டும் புசியாத. இப்போ இதை நான் எதை நான் ஆண்டு கொள்கிறேன்? செய்யக்கூடாது என்கிற பொருளாசையை நான் ஆண்டு கொள்கிறேன். இப்போ அது நன்மை தீமை அறிகிறது, அது உனக்குரியது அல்ல, அதை நீ தொட வேண்டாம், நீ அதை செய்யாத. ஆனா பேசும்போது சர்ப்பம் எப்படி அதை கற்றுக் கொடுக்கிறது? இதை நீங்க புசிக்கும் நாளில் நீங்க யாரை போல மாறிடுவீங்க? அதாவது மீறுதலை புசிக்கும் போது, மீறுதலை அனுபவிக்கும் போது, மீறுதலின் போதனை கேட்கும் போது, மீறுதலின் திட்டத்துக்குள்ள நீ கடந்து போகும்போது, இந்த சிஸ்டத்துக்குள்ள நீ போயிட்டேன்னா அது உன்னை என்ன செய்கிறோம்? மரணத்தை உண்டாக்கிறோம். இப்போ இதை செய்தாரா, இதை செய்தார்களா? எதை செய்தார்கள்? இப்ப எது ஆண்டு கொண்டது? பாவம் ஆண்டு கொண்டது. இப்ப இந்த மீறுதல் ஆண்டு கொண்டது, கீழ்ப்படியாமை ஆண்டு கொண்டது. இப்ப கீழ்ப்படியாமை ஆண்டு கொள்ளனா ஜபம் இல்லாமல் உன்னை ஜெயிக்க முடியாது. ஜபம் அவ்வளவு முக்கியமானது. அப்போ ஜபத்தான் இந்த தன்மை. இப்போ சபையோட நோக்கம் என்னன்னா, உனக்குள்ள பாடுகள் எப்படி வந்ததுக்கு உன்னை சுட்டி காட்டுவதற்கு தான், அதை உணர்த்துவதற்கு. அந்த பாதையில நீ தவற வந்துட்டா, இந்த பாதையை நீ மாற்றிக்கொள், மனம் திரும்பி விடு. ஆண்டவரை நான் மீறுதலாய் நான் செய்து விட்டேன் ஐயா, மீறுதலாய் நடந்து விட்டேன், நான் எனக்கு இதுல விடுதலை தாரோம். இப்ப என்னால நான் போக என்னால முடிஞ்சது, ஆனா வெளியே வர முடியாது. சிலத்துக்குள்ள உள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க வெளியே வர முடியாது. உள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க அதோட டெத் அவ்வளவுதான், வெளியே வர முடியாது. பொய் கூட்டத்துக்குள்ள, பொல்லாத கூட்டத்துக்குள்ள, கொடூரமான கூட்டத்துக்குள்ள, கொலை கூட்டத்துக்குள்ள மாட்டிட்டீங்கன்னா அப்புறம் வெளியே வர முடியாது. அவ்வளவு பயங்கரமானது, அவ்வளவு கொடுமையானது. இப்போ நீ அதிலிருந்து வெளியே வரக்குது. ஆண்டு சொல்கிறாரு, நீ என்ன செய்ப்பா? சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ண அப்படிங்கிறாரு. அப்ப இந்த மாதத்தை நாம் ஜபத்தோடு முடிப்போம், ஜபத்துல பலன் அடைவோம், இந்த மாதமே இந்த விடுதலை அடைவோம். ஆண்டவரே, என்னை குறித்து வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றோம். சபை கூடுதல் இதுதான், இதை கற்றுக் கொடுக்கதான் சபை, போதகர்கள், மேய்ப்பர்களை வைத்திருக்கிற சபைக்கு. ஆனால் அந்த நாட்களில் எப்படி என்ன தீர்க்கதரிசி இருந்தார்கள்? கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்களோ அதே போல இந்த நாட்களில் யார் இருப்பார்கள்? கள்ள போதர்கள் இருப்பார்கள். அப்ப கள்ள போதர்கள் எதை குறித்து பேசுவார்கள்? பொருளாசை குறித்து பேசுவார்கள். பொருளாசை தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ஈஸியா விழுந்து போற வழி. ஆசை இருக்குதா இல்லையா? ஏன்னா எல்லாருக்குள்ளயும் அவ்வளவு கஷ்டம் இருக்குது. நமக்கு ஒரு பெரிய வீடு வாங்கணும், இதை செய்யணும் சார், ஒன்றும் கர்த்தர் கொடுத்தனால செய்யுங்க, கர்த்தர் அது கொடுத்தா செய்யணும். ஆனா அந்த இச்சையில் போய் மாட்டிக்கிடாதீங்க. அதுக்கு நீ கொஞ்சம் வாசலை திறந்து கொடுத்தால், மர சொன்ன மாதிரி அந்த பொல்லாத ஆவி சுத்திக்கிட்டே இருக்குது. யார் வாசலை திறப்பா, யார் வாயை திறப்பா, அப்படியே கரெக்டா உள்ள போகலான்னு பார்த்துட்டே இருக்கும். யாருக்கு எது பிடிக்கும், காது திறந்து வச்சிருக்காங்கன்னுட்டு. கடிந்து கொள்ளுதலை ஒரு நாளும் வெறுக்காதீங்க. உன் பெற்றோர் கடிந்து கொள்ளும்போது அதை நீ அற்பமா நினைக்காத. உன் சகோதரன் கடிந்து கொள்ளும்போது அற்பமா நினைக்காத. போதகர்கள் கடிந்து கொள்ளும்போது அற்பமா நினைக்காதீங்க.
அதை மனம் திரும்புதாக எடுத்துக்கொள்ளுங்க. என் மேல் அக்கறையோடு சொல்லப்படுகிறது. கடித்துக்கொள்ள வசனத்துக்கு ஏற்றதா இருக்கிறதா அல்லது அவர்களுக்கு ஏற்றதா இருக்கிறதா? இப்ப நான் சொல்றேன், எப்பா உன் வீட்டில் உள்ள எல்லா முதல் பலனையும் முதல்ல யாருக்கு தான் கொடுக்கணும்? பாஸ்டர் கொண்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கேட்கணும் அவசியம்லாம் கிடையாது. அதெல்லாம் கேட்கணும் அவசியமே கிடையாது. இப்போ நான் இந்த கடிதம் கொள்ளுதல் எதுக்கு சொல்றேன்? எனக்கு ஆதாயத்துக்காக சொல்றேன். எனக்கு ஆதாயத்துக்காக. ஒரு ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர் தானே தவிர எந்த மனுஷனும் கிடையவே கிடையாது. எந்த மனுஷனும் ஒரு ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஒரு ஊழியக்கார மனுஷனை எதிர்பார்க்க கூடாது. அவன் தேவைகளை, எனக்கு வசனத்தில் ரொம்ப அற்புதமா உண்டு. பேதுரும் யோவான் ஒரு இடத்த பேசுவாங்க, எங்கிட்ட பொன்னும் வெள்ளியும் இல்லை. அந்த வார்த்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். எப்படி சொல்றாங்க? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை. இன்னைக்கு யாராவது இந்த வார்த்தை பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்துவோம். எவ்வளவு இருந்தாலும் ஜனங்கிட்ட சொல்லுவோம், எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, கொடுங்க. ஒண்ணுமே இல்லைங்க, கொடுங்க. ஆனால் தேவன் அப்படி சொல்றது இல்லை. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான விஷயம். அதுதான் ஒரு தேவனுடைய ஊழியர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா அவங்க தான் காட்டுறாங்க பாருங்க. பொண்ணு என்கிட்ட கிடையாது. இப்போ என்ன சொல்லுவோம்? சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். பொண்ணு வெள்ளியும் யாருடையது? பொண்ணு வெள்ளியும் அவ கர்த்தருடையதுன்னா இவங்க சேர்த்து வச்சிருக்க வேண்டாமா? வச்சிருக்க வேண்டாமா? சில மைண்ட்ல சொல்லுவாங்க, ஆமா எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு இருக்க ஆசை எங்களுக்கு தானே தெரியும், ஊழியக்காரங்களுக்கு இருக்க ஆசை எங்களுக்கு தான் தெரியும். அது நல்ல எண்ணம் தான். நீங்க அப்படிலாம் யோசிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். யோசித்து ஜாக்கிரதையா இருங்க. ஆனா எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கும். பொண்ணு வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை. ஆனா ஓல்ட் டெஸ்டமென்ட் நமக்கு என்ன சொல்லுது? கர்த்தருடையது. அவ கர்த்தருடையத இவங்க என்ன செய்யல? இதுக்கு அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கல. ஆண்டவரே பொண்ணு வெள்ளி உம்முடையதானே, நான் ஏன் கஷ்டப்படுறேன், எனக்கு பொண்ணும் வெள்ளியை தாரும். நான் எப்படி எனக்குன்னா, சிஸ்டம் கர்த்தருடையது, திட்டம் கர்த்தருடையது. கர்த்தரதை செய்யணும் தெரிஞ்சிருக்காருன்னா அதுக்குரிய பொண்ணையும் வெள்ளியும் கொடுக்க வேண்டிய யாருடைய வேலை? கர்த்தருடைய வேலை. அதை கொண்டு ஆண்டவரை செய்ய அவர் திட்டம் வச்சிருக்காருன்னா அது நிச்சயமா கர்த்தர் கொடுத்து செய்வார். ஆமென். இந்த இடத்துல தான் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். யார்கிட்ட கொடுக்க சொல்லுகிறாரு? யாரை கொண்டு அதை செய்ய நினைத்திருக்கிறாரோ அவரிடத்தை கர்த்தர் சொல்லுவாரு, மகளே நீ இதை கொடு, மகனே இதை கொடு அப்படிவாரு. நீ கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு பயமுறுத்தி அல்ல, ஆசை காட்டி அல்ல. ஆனா பிசாசு ஆசை காட்டுவான். எப்படி ஆசை காட்டுறான்? நீங்கள் இதை புசிக்கும் நாளில், நீங்கள் தேவனை நீங்கள் இதை கொடுக்கும் நாளில் நீங்கள் இப்படி ஆசைக்கணும். நல்லா கவனிங்க. தேவர் கொடுக்கிறது அப்படி இல்லை, நீ இதை கொடுத்த உனக்கு தரவணி அப்படிங்கிற நோக்கத்தில் செய்யறது இல்லை, அப்படி சொல்றது இல்லை. இது இந்த வேலை ஓட்ட கொடுத்திருக்கிறேன். அளவு ஒரு இடத்த பேசுற பாருங்க. ஒருத்தர் பார்த்து சொல்கிறாரு, எப்பா அன்பு கூறுகிற அபிஷேகம் மேல வச்சிருக்கிறான், நீ எல்லாத்தையும் அன்பு கூறு. ஒருத்தருக்கு கொடுக்கிற இடத்துல ஒண்ணு வச்சிருக்கிறன்னா நீ வேற்றுமையை பார்க்காத, எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியா கொடு. சொல்றதா சொல்லலையா? தயவு மேல வச்சிருக்கனா நீ எல்லாரும் தயவாயிரு. கடிந்து கொள்ள எல்லாரும் கடிந்து கொள்ளு. கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு அந்த கிருபைய, ஒவ்வொருவருக்கும் அதை வச்சிருக்கிறாரு. அதனால ஒருத்தர் கொடுக்கிறாங்கன்னு பார்த்த உடனே நான் கொடுக்கன்னு நினைக்காத. கர்த்தர் அவனுக்கு அந்த வேலையை செய்ய அவங்களை வச்சிருக்கிறாரு. ஆனா உன்கிட்ட அன்பு கூறுகிற வேலையை வச்சிருக்கிறாரு. அன்பு கூற, உன்னை வெறுக்கிறவனுக்கு கூட நீ அன்பு கூற முடியுமா? முடியாதா? அது ஒரு விசேஷ அபிஷேகங்க, அது விசேஷ ஆசீர்வாதங்கள். இவைகள் நம்மளை விட்டு விலகாம பார்த்துக்கிடணும். இவைகள் நம்ம விட்டு தூரம் பெறாதபடிக்கு ஆண்டவரே ஜெபத்துல காத்து எனக்கு இன்னும் அன்பை தாரும், இன்னும் எனக்கு நேசத்தை தாரும், இன்னும் நான் உதவியா இருக்கட்டும், இன்னும் நான் போதிக்கட்டும், இன்னும் நான் புத்தி சொல்லட்டும். ஒருத்தர் புத்தி சொல்ற அபிஷேகம் இருக்குதான், நீ புத்தி சொல்லிட்டே இரு. இன்னொருத்தரை பார்த்து நீ காப்பி அடிச்சிடாத.
அவங்கள மாதிரி பேசணும், இவங்கள மாதிரி நடக்கணும் அப்படிங்கல. கர்த்தர் உன்னை கொண்டு என்ன செய்யணும் அதை மட்டும் செய்ய. அதுக்குரிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்துருவாரு. அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். இப்ப நம்ம எல்லாரும் அப்படி ஒரு விஷயம் எழுந்திருக்கலாம்.